மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். குழம்பு தண்ணிக்கு காய் இல்லை ஒன்றும் இல்லை, கடைக்கு போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா இவன் என்ன முதல் நாள் சிமிராத பொண்டாட்டியை கண்டவன் கல்யாணத்துலேருந்து ஒரு கடை நீ கூட போக மாட்டேங்கிறியா, வைக்க மாட்டேங்கிறியா. இப்போ எண்ணத்தை போட்டு வைக்கிறது ஏதோ பக்கத்தில் மரம் இருக்கு போய் இப்படி கீரை உருவி எடுத்தாலும் வைக்கிறோம். அதுவும் இல்லாத என்ன செய்ய முடியும், சீமை இல்லாத சிங்காரி நீ இவ்வளோ மருமலா கொண்டு வந்ததுக்கு நான் இன்னமும் அனுபவிக்கணும், இதுக்கு மேலே அனுபவிக்கணும் பொழுத்தே. என்ன வச்சம்மா என்ன புலம்பி கிடக்குவ தன்னால? உங்களுக்கு என்னை பார்த்தா தன்னால புலம்புற மாதிரியும் தெரியும். உங்களுக்கு என்ன வீட்டில் குழம்புக்கு என்ன தண்ணிக்கு என்ன எதனாலும் யோசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி தட்டில் ஓட்டு ஓட்டா சோறு ஓட்டு வச்சா சாப்பிட்றீங்க. அது எப்படி வந்து யோசிக்கிறீங்களா? கடை அன்னைக்கு போக மாட்டேங்கிறீங்க, அவன் ஒரு வாரமாக ஒரு காய்கறி வாங்க செய்ய வைக்க நீங்களும் என்ன எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னத்தை போட்டு குழம்பு வைக்கிறது? டெய்லி குழம்பு வேணும், நேரத்துக்கு சோறு வேணும்ன்றீங்க, எங்கேருந்து போகிறது? ஐய சோத்துக்குதே இப்படி குழம்பு கிடைக்கியா? எந்த நாள் போட்டு வையே. அவன் புதுசாக கல்யாணமானவன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேலை வெட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போட்டு விடு, சின்ன சிறுசு தானே. பேச்சா நல்லாத்தான் இருக்கு. இன்னைக்கு பேசுறீங்க. சோறு ஓட்டு வைக்கிற மட்டும் என்ன குழம்பு என்ன சாறு என்ன சோறுன்னு கேட்க தெரியுதுல்ல? அப்போ மட்டும் அமைதியாக சாப்பிடணும். போடுறத தண்ணி கஞ்சி போட்டா கூட நீங்கள் வாட்டுக்கு சாப்பிடணும். அப்போ காய் இல்லையான்றீங்க, கூட்டு இல்லையான்றீங்க, பொரியல் இல்லைன்றீங்க. அப்புறம் இப்போ நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க. என்ன தன்னால சின்ன சிறுசுங்க கல்யாணம் ஆகி 10 நாள் ஆக போகுதுல்ல, இன்னும் என்னவா விட்டுவிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா கடைக்கு போயிட்டு வரவங்களும் முன்னாடி இருந்தாலும் ஓடியா வருவா. விதவிதமாக காய்கறி வாங்கி போட்டாலும் அப்படியே வாய் ருசியாக சமைச்சு போட்டுருவா. எப்படி அந்த குழம்பை வாயில மனசை வைக்க முடியாது. உப்பும் இருக்காது, செப்பமும் இருக்காது, உரப்பும் இருக்காது. அதுக்கு இந்த போடா இருக்கு. அது இருக்கிறத போட்டு கலைக்க வைக்க வேண்டியதானே. என்னமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. சேச்சா நான் போய் எனக்கு சொல்ல போறேன். நீ சாதாரண ஒரு பருப்பு குழம்பு வச்சா கூட அப்படியே அமிர்தமா இருக்கும். உனக்கு எனத்துக்கு காய் கறி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். எனக்கு நான் சொல்லி பாருங்க, மாத்தியானம் கஞ்சி கட்டாயி போயிடும். சரி நீங்க தான் போய் காய்கறி கூட வாங்கிட்டு வர வேண்டியதானே, சும்மா உட்காந்துருக்கீங்க. யாத்தா நான் போலத்தே சாமி, நேரத்துக்கு நான் போயிட்டு வர்றேன். கத்திரிக்காய் பூரா புழு உருக்குண்டுவேன், முருங்கக்காய் முத்தி போச்சுண்டுவேன், வெண்டைக்காய் வடைச்சு போச்சுண்டுவேன், தக்காளி தவந்து போயிடுச்சுண்டுவேன். எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? அப்பா நான் போலப்பா. அத்த இப்போ எனக்கு காத்து ஓட்டு வர்றா. என்னம்மா என்னத்த சமையல்? பரவாயில்ல, இன்னைக்கு நானும் புத்தி வந்து என்ன சமைக்கட்டும்னு கேட்குறாளே அப்பா, இப்போதே நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு என்னம்மா செய்யறது? நீயே சொல்லு, என்ன செய்யலாம்னு. எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லத்த, நீங்களே சொல்லுங்கத்த. என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு, இல்லாட்டினா ஒரு கறி மீனை கூட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம். சரி அப்ப இன்னைக்கு வெஜிடேரியன்ல செய்வோம். எல்லா காய்கறி மொத்தமா போட்டு கதம்ப சாம்பார் வச்சுட்டு அப்படியே பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு மசால் கூட்டு வச்சுட்டு மசால் கூட்டு வைப்போமா பால் கறி வைப்போமா? எத்த பால் கறி வைக்கலாம் த, அது நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கும் தேங்காயும் போட்டு அப்படியே பால் கறி வச்சுட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் த, அப்படியே தேங்காய் பூலாம் போட்டு அப்படியே பாசி பருப்பா அதை அப்படியே கொஞ்சம் அரைவாசி வேக வச்சு அதில் போட்டு அப்படியே அதை ஒரு பொரியல் பண்ணிடலாம். பரவாயில்லையே, சமையல்லாம் தெரியும் போலியே. நான் கூட இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சேன். பக்குவமா சொல்றாளே, இன்னைக்கு நல்ல ஒரு பிடி பிடிக்கலாம் போல இவ கையால. சரிம்மா அதை வச்சுக்கிருமா. கொஞ்சோண்டு சுண்டைக்காயை போட்டு வத்த குழம்பு வச்சுக்கிருவான், அப்படி ரசம் வச்சுக்கிட்டு அப்புறம் மோர் குழம்பு தாளிச்சிட்டு அப்புறம் வடை கடை சுட்டுக்குருவான், கொஞ்சம் பாயாசம் அப்பளம். வேற என்ன வேணுமா? போதும் த, இது செய்யவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகி போயிடும். இதுக்கு மேலே எங்கிட்ட செய்யறது, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்குருவான். ஆஹா இன்னைக்கு சரியான விருந்து போல இருக்கு. ஆனா விருந்தை யார் செய்ய போறாங்கன்னு தெரியல, மொட்டையா பேசுறாங்க. சின்ன பேசாம போறா, இவளுக்கு அடுப்படி எங்கிட்டு கூட தெரியாது, கேட்காம கூட போறா. ஏமா சின்ன பொண்ணே, என்னம்மா ஒன்னும் கேட்காம போற? என்னத்த கேட்கணும், அதான் கேட்கறதெல்லாம் கேட்டே இல்ல, இதுக்கு மேல என்ன இருக்கு? இல்லம்மா உனக்கு அடுப்படி எங்கிட்டு இருக்குன்னே தெரியாது, எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. வா சொல்லி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பி. நான் இதுக்கு தான் அடுப்படி போய் பார்க்கணும், நீங்க தானே செய்ய போறீங்க. போய் செஞ்சிருங்க, செஞ்சுட்டு சொல்லுங்க, சாப்பிட வரேன். என்னென்ன ஐட்டம் வேணும்னு சொன்னீங்க சொல்லிட்டேன். நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நம்ம நான் அடுப்படிலையா சாப்பிட போறோம், ஹாலில் தானே சாப்பிட போறோம். அடி பாதகத்தி, இன்ன வரைக்கும் இவதான் செய்ய போறான்னு சொல்லி மெச்சு போய் எல்லாத்தையும் சொன்னா கடைசியில எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூப்பிடுங்க தின்ட்டு போறா. யார் இவ? வச்சம்மா வச்சம்மா உனக்கு உடம்பெல்லாம் வச்சம்மா. யோ வென்று, உனக்கு என்ன நக்கலா தெரியுதா? நானே வகுத்துல கிளப்பி விட்டு போறான்னு சொல்லிக்கிறேன். நீ தானே நக்கல் உச்சி கொட்டிக்க உச்சி மூஞ்சில ஊத்தி பார்த்துக்க. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும், அதுதான் உலக நியதி. நீ என்னமோ மருமக வரட்டும் வச்சு செய்யணும்ல. ஆனா மருமக வந்து உன்னைய வச்சு செய்யறாளே, இதெல்லாம் எங்க வயிற்று சொல்ல. என்ன செய்ய, கால கொடுமை வச்சம்மா கால கொடுமை. இருக்கட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஆடி திரிவான்னு நானும் பாக்குறேன். புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு மாமியார் வீட்டுல வந்து ஒரு சேலையை கட்டணும் செஞ்சோம் இல்லாம கொட்டுக்காரிங்க எனக்கு அந்த பேண்ட் சட்டையோட திடீரா. இருக்கட்டும் போனா போகுது, சரி போட்டு போறா அப்படின்னு விட்டா வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேன்றாளே. இவளுக்கு எல்லா வேலையும் நமக்கு செய்ய வேண்டியது இருக்கு. பெட்டு காப்பில இருந்து பூரா பண்ண வரதா இருக்கு. துணிமணி கூட துவச்சு போட மாட்டேன்றா. இவளுக்கு வேலை செய்ய நான் உட்காந்துருக்கேனா? இருக்கட்டும் இந்த சீரு சனத்துல வந்து இறங்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு தீபாவளி. யோ போன்ற ஏத்தா தாயி நான் இல்ல, போன் அடிக்குது, நுள்ள யாருன்னு பாப்போம்.
செல்லுக்கு ரிங்கு டோன் வச்சிருக்காரு வர ரிங்கு டோன் வயசுக்கு ஏற்ற மாதிரி வையானியலாம். யாரு புஷ்பாவா? போன்ல யாரு நீங்களா பார்த்து பேசி கிடைக்கீங்க? எல்லாம் உன் மகதேன் இந்தா பேசு. ஏன் நீங்க பேச மாட்டீங்களாக்கா? மாசமா இருக்க 2 வார்த்தை பேசி கொடுக்க வேண்டியதானே? எனக்குமா அந்த பிள்ளை போன எடுத்தீங்கன்னா அம்மாட்ட கொடுன்னு சொல்லும். பேசுங்க பேசுங்க, நீங்க 2 பேரும் 1008 பேசுவீங்க. ஹலோ, சொல்லுமா புஷ்பா, என்ன பண்ற? இப்பதாம்மா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அத்தை கொஞ்சம் பழம் கட் பண்ணி கொடுத்தாங்க, அதான் மேலே கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். அப்படியா? மாத்திரை மாதிரிலாம் கச்சா போடுறியா? மகிட்ட பேசுறப்ப கூட மூஞ்சி கொஞ்ச நாள் சிரிக்கிறாங்க, அப்படியே உருமாச்சுதான் பேசுவா. அதெல்லாம் சாப்பிட்றேம்மா. ஏமா ஒரு முக்கியமான விஷயமா, சந்தோஷமான விஷயம், அதை சொல்லத்தையும் கால் பண்ணேன். என்னது சந்தோஷமான விஷயமா? என்ன சொத்தலா உன் பேருக்கு உன் புருஷன் பேருக்கு மாத்தி தரேன்ட்டாங்களா? சொத்துன்னு நீ பாரு எப்படி மூஞ்சில அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் ஏறி இது பாரு. இவர் சொத்து பைத்தியம் போல இருக்கு. இல்லம்மா அது இல்லம்மா, அதெல்லாம் இப்ப நடக்கிற காரியமா எங்க குடும்பத்துல. அதெல்லாம் இல்ல, எங்க மாமியாவும் மாமனாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அண்ணனுக்கு இது விருந்து சாப்பாடு போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. விருந்து சாப்பாடு ஓடுறதுக்கும் பேசினாலாக்கா? இது ஒரு குட்டுமி சாப்பிட்டதுனால சோறை பார்த்தது இல்லையா நம்ம? ஏம்மா அவசரப்படாதம்மா, சோத்துக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விருந்து கூப்பிட்டு 2 பேத்துக்கும் துணிமணி எடுத்து கொடுத்துட்டு நகை நட்டு எடுத்து தர போறாங்களாம்மா. ஆமா, இவ சோறே திங்க மாட்டா, 3 வருஷத்துக்கு கீழே வச்சிருப்பா தின்னி பிசாசு. என்னது நகை நட்டு எடுத்து தராங்களா? எனத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க, அவர் 1/2 பவுன் கிடத்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஏம்மா அவசர குடிக்க மாதிரி திரும்ப திரும்ப அவசரப்படாதம்மா, சூடுல கேளுமா நீ வேற. அவளுக்கு சின்ன பொண்ணுக்கு 3 பவுனும் அண்ணனுக்கு 2 பவுனும் சேர்த்தா பேசிட்டு இருந்தாங்கம்மா. என்னது 5 பவுன் செய்யறாங்களா? என்னடி சொல்ற? 5 பவுன் ஓடுறாங்களா? யார் ஓடுறாங்க? யாருக்கு போடுறாங்க 5 பவுன்? என் பொண்டாடி வாயெல்லாம் பிஞ்சு வச்சு. ஏம்மா ஆமாம்மா, நான் தான் கேட்டேன்னு சொல்றேன்ல. ஒரு பையன் வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்தியான், ஏதோ பேர் வைக்கிற விழாவுக்கு. அப்பத்தான் 1 பவுன் செயின் போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பையலுக்கு. அப்படியேவும் அத்தை சொன்னாங்க, எங்க சின்ன பொண்ணு உங்களுக்கு விருந்து வைக்கணும், அப்புறம் இந்த எங்க ஊர்ல பையன் பிரேம்குமார் அந்த காயத்ரின்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு விருந்து வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக ஒரு 1/2 பவுனு, இந்த குழந்தை பேர் வைக்கிற வீட்டில் 1 பவுனும், நம்ம வீட்டுக்கு அண்ணனுக்கு 5 பவுனும் செய்யணும் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்படியா? சரி சரி, அவங்களே 5 பவுன் செஞ்சா இவ உங்க மதினியார் வீட்டுல எப்படி 10 பவுன் செய்வாங்கல்ல பொண்ணை பத்தவங்க? ஆமாம்மா, அதுக்கே நானும் நினைச்சேன், எப்படியும் 10 பவுன் 15 பவுன் கூட செய்வாங்கம்மா. பரவாயில்ல, பிடிச்சாலும் அண்ணனுக்கு புளியங்கம்பா பிடிச்சிக்கிட்டான். ஆமா ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த நெட்டத்தி செய்யற சேட்டையெல்லாம் தாங்கிட்டு கிடைக்கேன். ஓவரா அப்ளீம் பண்றாடி அம்மா. வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேன்றான்ற, இங்கிட்டு சம்பளத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டேன்றா. இவருக்கு நான் தானே சோறாக்கி போட்டு உட்காந்துருக்கேன். எந்த வேலையும் செய்யறதில்ல. மேடம் திங்க வேண்டியது, அந்த செல்ல வச்சு நோண்ட வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது. உன் மகன் மட்டும் அதை வெட்டி முறிக்கிறாங்க, உன் மகனுக்கு அப்பத்தானே இருக்கு. என்னம்மா சொல்ற? ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றா? அதுக்கு பரமூட வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நல்லா செய்வாளே பயங்கரமாவும். அப்ப நான் அப்படி நடிச்சு தர்றாளா? அப்படியே விடாதம்மா, ஆரம்பத்திலேயே நறுக்கி வச்சிரு. இல்லைன்னு வச்சுக்கீங்க ஒன்னும் செய்ய முடியாது. உன்னை வேலை காயாக்கிட்டு அவ உட்காந்துருப்பா. நான் என்ன கேனச்சிருக்கியா அவங்க அம்மா? விட்டுருவனா? அந்த சீரெல்லாம் வந்து இறங்கட்டும், அது வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு இருக்கேன். எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. சீரெல்லாம் வந்து இறங்கட்டும், அதுக்கப்புறம் பாப்பா நான் யாருன்னு. சரி சரி, இப்ப என்ன இன்னும் ஒரு வாரம் தானே, நான் வந்துட்டு இல்ல. நான் வந்துட்டு நாத்தனார்னா யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். நாத்தனார் குசும்பு என்னன்னு அவளுக்கு காட்டுறேன். ஆமா ஆமா, உன்னை எப்படா வீட்டுக்கு கூட்டு வருவோம்னு இருக்கு எனக்கு. இந்த முருங்கைக்கீரை பிச்சு கிடந்தேன், பிச்சு கிடக்கும்போதே ஓன் யாவந்தே வந்துச்சு. நல்லா சூப் வச்சு கொடுத்தா நல்லா குடிப்பேண்டு. அம்மா அதெல்லாம் வேணாம்மா, முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் டெய்லி என் மாமியை வச்சு குடிக்கதே இருக்கு. குடிச்சு குடிச்சு போர் அடிச்சு போச்சுமா. உன் சூப்பை குடிச்சிட்டாலும் வகுத்துக்குள்ள இருக்க பேரப்புள்ள உன் மூஞ்சில வந்து 1 கடிச்சு விட்டுரும். கன்றாவே இருக்கும், என்னாலே குடிக்க முடியாது. சரிம்மா, அது சொல்லத்தே நான் ஃபோன் போட்டேன். சரி வைக்கிறேம்மா. சரிம்மா சரி. என்னம்மா 5 பவுன் பேசிக்கிட்ட? ஒண்ணுமில்ல, நம்ம ரமேஷை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு பேசிக்கிருந்தாங்களாம் அவங்க மாமியா வீட்டுல. அதே 5 பவுன் நகை எடுத்து கொடுக்கணும்னு பேசிக்கிருந்தாங்களாம். அதே வாயெல்லாம் பல்லா இருக்காக்கும். அதே என்னடா பார்த்தேன், பொண்டாட்டி காசு பணம் துட்டுனாதானே வாயாண்டா ஈன்னு செய்ப்பா. பச்சரிசி மாவிடுச்சு சக்கரையில் பாவு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மானுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம். அம்மானவ எங்களையும் காக்க வேணும் தாயே. மதுரை மாறி கொழுந்து வாசம் நீராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் ஓராசாத்தி என்னுடைய நேசம். மானோட பார்வை நீனோட சேர் மாறாம என்ன தொட்டு பேசும். இது மறையாத என்னுடைய பாசம். என்ன அங்கம்மா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, இந்த பச்சரிசி வண்டா கிடந்துச்சு, எடுத்து அப்படியே பெரக்கி வைப்போம். நாளைக்கு காலையில பொங்கல் வச்சுக்கலாம்ல, வெண்பொங்கல், சனிக்கிழமை வேற. அதுக்கு எடுத்து கிளீன் பண்ணிக்கிறேன். சரி சும்மா உட்காந்து பார்த்துக்கணும்னா புடனிலாம் வலிக்கும், போர் அடிச்சு கிடக்கும்ல. அதே பச்சரிசி பார்த்தோன்னே அந்த பாட்டியாவது வந்துச்சு, அதான் பாடியே அப்படியே கிளீன் பண்ணிக்கிறேன். அப்படியா? நாளைக்கு பொங்கலா? தொட்டுக்கிறதுக்கு சட்னியா சாம்பாரா? சாம்பார் சட்னி 2 இருந்தாலே நம்ம வீட்டு எல்லாத்துக்கும் இறக்கும், எல்லாத்துக்கும் தொண்டலையும் இறங்காது. அப்ப சூப்பர், அப்படியே நெய்யை கொஞ்சம் தூக்கலா போட்டு விடு பொங்கல்ல.
வணக்கம்மா. வாங்கண்ணே, வாங்க வாங்க. எங்கம்மா அவர் காப்பி இல்லையா வீட்டுல? இருக்காருண்ணே, இந்த கூட்டு வரணும், உட்காருங்க. சரிம்மா. இன்னைக்கு காப்பி சாப்பிட்றீங்களா, மோர் எதுவும் சாப்பிட்றீங்களாண்ணே? காப்பிலாம் வேண்டாம்மா, அடிக்கிற வெயில காப்பி டீ குடிச்சு வயிறுல முன்னா போச்சு. கொஞ்சம் மோர் இருந்தா கொண்டு வாங்கம்மா. சரிங்கண்ணே, கூழ் கூட காய்ச்சி வச்சிருக்கேன், வேணா எடுத்து பாருங்க, மோர் கலக்கி. நீங்க யாருமா? உங்களை பார்த்தது இல்ல, புதுசா இருக்கீங்க. நான் சீனி பார்த்தாங்களே அவங்க சம்மந்தி, அவங்க மகளை தானே என் மகனுக்கு கட்டியிருக்கோம். ஓ அப்படியா? சரசு மாமியாரா நீங்க? சரி சரி, கேள்விப்பட்ட வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்காங்கன்னு. கல்யாணத்துக்கு வந்தது சரி ஆகும் போல எனக்கு, அப்ப பார்த்தது. சரி சரி. வாங்கண்ணே வாங்க. என்னப்பா கருப்பியா, நல்ல தூக்கமா? இல்லண்ணே, தூக்கமெல்லாம் இல்ல, சும்மா தான் படுத்து கிடந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்துல வேலை கம்மியா இருந்துச்சு, போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். அதே கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு. அப்படியா? இன்னைக்கு தான் அரிசி மாவு வீட்டுல வர முடிஞ்சிச்சு. தோட்டத்துக்கும் போனேன், அந்த காணாமட்டு தான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தேன். ஒரு வேலை ஒன்று இருந்துச்சுண்ணே, வெளியில கடை வீதி வரைக்கும் போறதுக்கு, அதனாலதான் வந்துட்டேன். இல்லாட்டினா தோட்டத்துல வேலை எல்லாமே கிடக்கு, என்ன நேரம் வேலை இருந்து தானே இருக்கும். இந்தாங்கண்ணே, கூழ குடிங்க. அருமையா இருக்குமா கூழ், கரெக்டான அளவுல குடிச்சு சூப்பரா இருக்கு. இன்னும் கூட வாங்கி குடிங்க. போதும்பா போதும்பா, இதே நல்லா வந்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காரண்ணே, குடிங்கண்ணே. இல்லம்மா நீ நல்லா முறைச்சம்பா, நிறைய பெருசா கொண்டு வந்துட்டா, இதே நல்லா வந்து நிறைஞ்சு வச்சு. இங்க நைட்டுக்கு சாப்பாடையும். சரிப்பா, ஒரு நல்ல விஷயம் பேச வந்தேன், நல்லா வந்து அதுக்குள்ள குடிச்சாச்சு. என்னண்ணே, என்ன விஷயம்? ஒண்ணுலப்பா, ஊர் தலைவர் எலெக்ஷன் வச்சிருக்கோம், அதான் ஊர் தலைவர் குடிக்க வைக்கிறதுக்கு தான் உனக்கு கேட்கலாம்னு வந்தோம். நம்ம குடும்பத்துல எப்படி நிப்பீங்க? லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமா தான் யாரும் நிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நீங்க நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது தெரிஞ்சு பேச போலாம் வந்தேன். ஆமாண்ணே, நம்ம பங்காளி ஒருத்தர் தவறி போயிட்டாரு. அப்புறம் ஒரு கோயில் குளம் நல்ல இடத்துல வரணும் செய்யணும், அதனாலதான் நிக்கல. அதே இப்பெல்லாம் முடிஞ்சுலப்பா, பழையபடிக்கும் எலெக்ஷன்ல நிக்கலாம்ல. நீ வந்து தலைவர் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா ஊரு. இருக்கட்டும், இப்ப என்ன, இப்ப இருக்கிற ஒரு ஆர்வம் நல்லா பாத்துக்கிறாரு, நீ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? இப்பா அந்த ஆள் நிறைய காடு திறந்துட்டாருப்பா, எங்கப்பா நல்லது செய்ய மாட்டேங்கிறாரு. நீ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, நல்லா ஆசைப்படுறோம். என்ன மாப்ள, அவர்தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, நல்லவங்க நல்ல பொறுப்புல இருக்கணும். இப்படி தூரம் வந்து கேக்குறப்ப வேணாம்னு சொல்லாதீங்க, சரின்னு சொல்லுங்க. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மதினியே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். என்ன வீட்டுல எப்படி இருக்காங்க? இந்த பக்கமே ஆளையே காணாமே. எந்த மதினி, ஒரே வேலையை வெட்டிமா இருக்கிறதுனால சரியா போகுது, எங்கிட்டும் போக முடியல. என் மகன் ஊர் தலைவரா இருக்கும்போது பொழுது இன்னைக்கு வீட்டுக்கு வருவீங்க. இப்ப ஊர் தலைவரா இல்லைன்னு வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. நீ என்ன பண்ணி, நீ அடிக்கடி வீட்டுக்கு வருவோம்ல, அதுதானே கேட்க வந்திருக்கேன் தம்பியா. ஊர் தலைவர் விட்டு சொல்லிட்டேன். அப்படியா? எலெக்ஷன் வச்சிருக்கீங்களா? ஆமா மதினியே, அதுதான் கருப்பியா விட்டு சொல்லாம கேட்க வந்தேன். அவரு என்ன சொல்றாரு, அவரு இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. நீ இருக்கிற மாட்டேன்ற, பரம்பரையா நம்மதே இருந்துருக்கோம் ஊர் தலைவர் பதவிக்கு. போன முறை என்னமோ நம்ம பங்காளி வீட்டால தவறி போயிட்டாங்க, நம்ம நிக்கல. இந்த தடவை நம்ம போட்டு கொடுக்கணும், நம்ம வீட்டுல இருந்து நிக்கணும். நீ நிக்கிற அப்புறம் என்னங்க? அத்தையே சொல்றாங்கல்ல, நிக்க வேண்டியதானே. எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? பெரியவங்க வயசுக்கு இருக்கும்போது என்ன வந்து நீ வாட்டு கூட மரியாதை இல்லாம நிப்பாடுங்க இருக்க. அவரெல்லாம் ஊர் தலைவர் பதவிக்கு நிக்க மாட்டாரு.